இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய உழைப்பிலிருந்து ஒரு பங்கை மக்களுக்கு கொடுத்து அதை வந்துட்டு வீடியோ எடுத்து ஃபேமஸ் ஆகிறானே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன கஷ்டம்? கை நீட்டி வாங்குறவங்களே எதுவும் பேசுறது இல்லை. யாரும் வந்துட்டு எப்பா என்ன வந்துட்டு வீடியோலாம் போடாதப்பா எனக்கு வெக்கமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லலை. சொன்னதாக ஏதாவது ஒரு செய்தி இருக்கா? அதுவும் இல்லை. பாலாவிடம் இருந்து நன்கொடை பெற்றவர்கள் யாராவது தரவில்லை, எங்களை வீடியோ எடுத்தாரு, பாலா வர சொன்னாரு, நாங்க வந்தோம், இப்படி எல்லாம் நடிக்க சொன்னாரு, ஏதாவது ஒரு சிங்கிள் மேட்டர் எங்கேயாவது கிடையாது. அப்புறம் எதுக்காக உட்காந்து அரகுவல் கூவுறீங்க? வெக்கப்பட்டுக்குங்க. உங்க மூளை அழுகிய முட்டையை விட நாத்து அடிக்குது. ரொம்ப கேவலமான புத்தி உங்களுக்கு எல்லாம். அவன் பண்ற அளவுக்கு உங்களால பண்ண முடியலையே. பாலா ஏன் வந்துட்டு மான நஷ்ட வழக்கு போடக்கூடாது? யார் மேல? உமாபதி மேல. நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. அதே மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய, வேர்ல்ட் அளவுல இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய மிஸ்டர் உமாபதி அவர்களே, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கேஸ் கொடுக்க கூடாது? போனா அவங்களே வாப்பாவனே தான் தேடிட்டு இருக்காங்க, உள்ள உட்கார வச்சிருக்காங்க. உங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்குல்ல, வெளியிடுங்க. நாங்க பல நாட்களாக சொல்லிட்டு வரோம், ஆதாரத்தை வெளியிடுங்க. ஆம்புலன்ஸ் பழசு. அதுக்கு ஒரு யூடியூப் சேனல்ல கூட அழகா வந்துட்டு நகைச்சுவையா பேசுறான். அவன் வாங்குற சம்பளத்துக்கு பழசு தாண்டா வாங்கி கொடுக்க முடியும். அதைத்தானே நானும் சொன்னேன். சர்வதேச கைக்கூலின்னு சொன்னியே, சர்வதேச கைக்கூலினா அவன் புதுசு வாங்கி கொடுத்துருப்பான்பா. இது அரசை வந்துட்டு தவறாக சித்தீகரிக்கக்கூடிய ஒரு மேட்டர். ஏன்? ஆமா, அடிப்படை தேவை ஆம்புலன்ஸ். அது இல்லாத இடத்திற்கு பாலா வாங்கி கொடுக்குறாருன்னா தமிழ்நாட்டை டெவலப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. இப்ப தெரியுதா உமாபதி எங்க வராருன்னு? ஆக்சுவலி இவங்களை பொறுத்த வரைக்கும் பாலா கெட்டவன்லாம் கிடையாது, நல்லவனாக இருந்துடக்கூடாது.